அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் தங்கம் சேர்வதற்கு எளிமையான 3 பரிகாரம் பார்க்க போகிறோம். அதில் உங்களால் எதை செய்ய முடியுதோ அதை கட்டாயமாக செய்யுங்க. ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லை வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டில் கட்டாயம் தங்கம் சேர தொடங்கும். ஆல்ரெடி தங்கம் ஓரளவுக்கு கொஞ்சமாக தங்கம் இருக்குது அப்படின்னாலும் சரி, இன்னும் நிறைய தங்கம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். இப்போது இந்த பதிவில் தங்கம் இருக்குது அப்படின்னாலும் அதை எப்படி அதிகப்படுத்தலாம்னு தான் பார்க்கலாம். தங்கம் இல்லை, இனிமே தான் வாங்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னாலும் சரி, உங்கள் வீட்டில் தங்கம் சேர்வதற்கு இந்த வீடியோ பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இன்றைய தினம் செய்யணும் பார்த்திங்கன்னா, வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையில் செய்யலாம். இன்றைய தினம் வெள்ளி தான், அப்படி இன்றைக்கி செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக தங்கம் மட்டும் இல்லை, பணமும் சேர தொடங்கும். பணம் சேர்ந்தால் மட்டும்தான் தங்கமும் சேர ஆரம்பிக்கும். ரெண்டுமே கனெக்ஷன் தான். சில பேருக்கு பணம் வந்தாலும் தேவையில்லாத வீண் செலவுகள் ஆகிரும். மருத்துவ செலவுகள், கடன்கள், இந்த மாதிரி செலவுகள் ஆயிடும். இந்த மாதிரியான செலவுகளை தவிர்த்துட்டு நம்ம செலவுகளை தவிர்த்துட்டு சேர்த்து வைக்கணும், தங்கம் சேர்க்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி என்ன செய்யணும் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வரன் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தங்கம் சேர்வதற்கு வியாழக்கிழமை இந்த தண்ணீரை தெளித்தால் போதும். சொல்லியிருக்கேன். அது என்ன தண்ணி, எப்படி ரெடி பண்ணணும், மொத்தம் 3 மெத்தட் சொல்ல போகிறேன். இது 3மே ஈஸியானது தான். ஆனால் தங்கம் உங்களுக்கு பல மடங்கு சேர்வதற்கு கட்டாயம் உதவி செய்யும். அது என்னன்னு பார்க்கலாம். முதலில் நமக்கு தங்கம் சேரணும்னா நமக்கு சொர்ண தோஷம் இல்லாமல் இருக்கணும். ஒரு சிலருக்கு சொர்ண தோஷம் இருந்தால் மட்டும்தான் தங்கம் சேரவே சேராது. அதே மாதிரி அடகு கடையில் இருக்கும் தங்கம் இருந்தாலுமே யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும். எப்போதுமே கடன், வட்டி கட்டுறது இந்த மாதிரி இருக்கும். இந்த சொர்ண தோஷம் எப்படி ரிமூவ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை நீங்கள் செஞ்சாவே உங்களுக்கு சொர்ண தோஷம் விலகிடும். அதே மாதிரி உங்களுக்கு தங்கமும் சேர தொடங்க ஆரம்பிக்கும். தங்கம் நம்மக்கிட்ட இருக்கணும், சேரணும் அப்படின்னா நமக்கு குரு பகவானோட அருள் கிடைக்கணும். குரு பகவான் அருள் இருந்தால் உங்ககிட்ட தங்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இருக்காது. அதே மாதிரி மகாலட்சுமி அருள் இருந்தாலுமே உங்ககிட்ட தங்கம் இல்லைன்ற வார்த்தையே இருக்காது. அப்போ குரு பகவானோட அருள் எப்படி கிடைக்கணும் பார்த்திங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் உங்களால் முடிஞ்ச விஷயங்களை செய்யலாம். குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் அர்ச்சனை செய்யலாம். அப்படி முடியலைன்னா கூட குரு பகவானுக்கு உரிய தானியங்களை பயன்படுத்தும் போது உங்ககிட்ட நிறையவே தங்கம் சேர தொடங்கும். கொண்டக்கடலை குரு பகவானுக்கு உரியது. கொண்டக்கடலையை ஒரு மூட்டையாக கட்டி சின்னதாக ஒரு பணம் வைக்கும் இடத்திலோ அல்லது தங்கம் வைக்கும் இடத்துல வைக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா துளசி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானது. வெள்ளிக்கிழமை தோறும் துளசி மாடத்தை வச்சு செய்யலாம். இதை எல்லோரும் செய்ய முடியாது. ஒரு சிலருக்கு இடம் இருக்கும், ஒரு சிலருக்கு இடம் பற்றாக்குறையாக இருக்கும். ஸோ அதனால் துளசி வழிபாடு செய்ய முடியலைனாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலையே செய்யலாம். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு கிளாஸு அல்லது பவுலு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணி, குடிக்கிற தண்ணியில் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதன் கூடவே 2 துளசி இலை போட்டுக்கோங்க. இந்த தண்ணீரை ரெடி பண்ணி பூஜை அறையில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரமும் சேர்த்து சொல்லுங்கள். இந்த தண்ணீரை வலது கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இடது கையால் அந்த தண்ணீரை மூடிக்கோங்க. இப்போ அடுத்து உங்கள் மனசில் தங்கம் சேரணும்
அப்படின்னு எண்ணம் இருக்கணும். அதே மாதிரி முழு நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்யுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் மகாலட்சுமி நமக, ஓம் குபேரலட்சுமி நமக. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். சொல்லி முடித்ததற்கு அப்புறம் இந்த தண்ணீரை தங்கம் வைக்கும் இடத்தில் அல்லது பணம் வைக்கும் இடத்தில் இந்த தண்ணீரை தெளித்து விட்டுருங்க. அடுத்து மீதி இருக்கும் தண்ணீரை வீடு முழுவதும் அல்லது நிலவாசல்கிட்ட இந்த தண்ணீரை தெளித்து விடுங்க. இந்த தண்ணீரை உங்களுக்கு தங்கம் வாங்குவதற்கான யோகத்தை உண்டு பண்ணும். இந்த மாதிரி வியாழந்தோறும் செய்யுங்க. கண்டிப்பாக தங்கம் வாங்குவதற்கான அறிகுறி தெரியும். இரண்டாவது விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட தங்கம் இன்னும் சீக்கிரமாகவே சேரணும் அப்படின்றவங்க ஆல்ரெடி தங்கம் இருக்குன்னா அதோட ஒரு மூக்குத்தி அளவு, ஒரு பொட்டு அளவு தங்கம் இருந்தால் கூட சரி, அதில் ஒரு 3 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், ஒரு 2 துளசி இலை, இதை பவுலில் போட்டு அப்படியே நீங்கள் பணம் வைக்கும் அல்லது நகை வைக்கும் இடத்துல வைங்க. ஓப்பன்லேயே இருக்கட்டும். இந்த வாசனை மிகுந்த பொருட்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, தங்க நகை இன்னும் சேர தொடங்கும். தங்கத்தோடு சேர்த்து வச்சுருந்தா தான் உங்களுக்கு தங்க நகை இன்னும் அதிகமாக சேர தொடங்கும். அடுத்த மூன்றாவது ஒரு எளிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு சுருக்கு பை இந்த மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா கிடைக்கும். இல்லைனா ஒரு மஞ்சள் கலர் துணி இருந்தாலும் சரி. இதே மாதிரி ஒரு பொட்டு தங்கம் இருக்குன்னா ஒரு 3 ஜாதிக்காய் சேர்த்து அப்படியே வச்சுருங்க. இந்த தங்கத்தோட ஜாதிக்காய் இருக்கும்போது தங்கம் உங்களுக்கு பல மடங்கு பெருக தொடங்கும், பணமும் சேர ஆரம்பிக்கும். இந்த 3 விஷயங்களுமே செய்யலாம். இல்லை எந்த விஷயம் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யலாம். இதை செய்கிறதுனால கண்டிப்பாக தங்கம் வாங்கிறதுக்கான யோகத்தை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவானோட அருளும் மகாலட்சுமி தாயோட அருளும் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளோட முயற்சியோடு சேர்த்து இந்த எளிய பரிகாரங்கள் செய்யும் பொழுது விரைவிலேயே உங்களுக்கு தங்கம் வாங்குவதற்கான யோகம் கைகூடி கொடுக்கும். 3 விஷயம் சொல்லியிருந்தேன். முதல் விஷயம் மஞ்சள் தூள் கலந்த தண்ணீரில் துளசி இலை போட்டு அதை வைக்கணும்னு. இரண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, பச்சை கற்பூரம், கிராம்பு இதெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். 3வது விஷயம் ஜாதிக்காயோட ஒரு பொட்டு தங்கத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இதோடு சேர்த்து உங்கள் உழைப்பையும் இதில் போடுங்க. நல்ல ஒரு பணவரவு தங்கம் சேரணும், சகலவித செல்வமும் சேரணும்னு சொல்லிட்டு இந்த பதிவு நிறைவு செய்கிறேன். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் வருண் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.